ஓம் நமசிவாய. ஓம் காளி. ஓம் ஆதிசிவனை போற்றி. ஓம் ஆதிசக்தியை போற்றி. ஓம் பராபர சக்தி. இன்னைக்கு நம்ம பார்க்கறது காளி மகாசக்தி, அந்த பராபர சக்தி. இது சக்தியினுடைய பல அம்சங்களை காளியாகவும் பராசக்தியாகவும் மாரியாகவும் உருமாறி இருக்கிறது. சக்தி உலகமெங்கும் பிரபஞ்சமெங்கும் நிறைந்த ஒரு பராசக்தி. சக்தி சிறு சக்தி பெருசக்தி. நாம் காணக்கூடிய அசைவான பொருள்கள் எல்லாம் சக்தி ரூபம். சிறு சக்தி பெருசக்தி, அதே பராசக்தி. எங்கிட்டும் பறந்து இருப்பது, எங்கும் பறந்திருக்கதே பராசக்தி என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். அன்னை என்றும் மனோன்மணி என்றும் வாழை புவனேஸ்வர் என்றும் சித்தர்கள் காளியை பலவாக போட்டியிருக்கிறார்கள். காலங்கள் மாற மாற காலங்களுடைய மாற்றங்களாக இதில் தீய சக்திகளை அழிப்பதற்காக காளி அவதாரம் கொண்டவர். காளி தாய் அவதாரம் கொண்டவள். தீயர்களையும் துஷ்டங்களையும் அழிப்பதற்காக அந்தந்த காலகட்டங்களில் அவதாரம் எடுத்து பூமியில் அமைதியும் நேர்மையும் சக்தி நிலநாட்டியவள் தான் அன்னை காளி. காளி கருப்பு உருவம், கரிய உருவம் கொண்டவள் காளி. மாயனின் தங்கை, மாயனின் சகோதரி மகா காளி. தீயதை அழிப்பதற்காக ஒவ்வொரு நேரங்களிலும் அவதாரம் எடுத்தவள். சண்டன் முண்டன் என்ற அசுரங்களை அழிப்பதற்காக சாமுண்டியாக உருக்கொண்டவள். நம்முடைய தாயை நாம் அவளை என்று இவளை என்றும் உரிமையோடு அழைக்கிறார்கள் சித்தர்கள். அன்னை பராசக்திக்கு மிஞ்சிய சக்தி ஏதும் இல்லை. சித்தர்கள் ஆதியிலிருந்து சகல வேதங்களையும் சகல ஞானத்தையும் ஆதி நூலான அந்த சகல நூல்களையும் சாரங்களை ஆதி அன்னை பராசக்தியிலிருந்தே கற்றுக்கொண்டார்கள். அன்னையிலிருந்து நந்தீஸ்வரிடமிருந்தும் நந்தீஸ்வரிலிருந்து சித்தர்கள் வழி வழியாக முறையாக கற்றுக்கொண்டார்கள். காளியை நாம் உருவம் கொண்டு பிரபஞ்சத்து அண்ட வழி எங்கும் அந்த பராசக்தி கலந்து நிற்குது. இந்த சக்தியை முறையாக நம்ம தியானம் பண்ணி அதுக்கான மந்திரத்தோடு நம்ம சொல்லும்போதே வருவோம். அன்பு எங்கே இருக்கோ அங்கேயே அன்னை வந்து விடுவாள். அன்பே சிவம். அன்பு இருக்குதுன்னா அப்பனும் வருவார், நம்முடைய தாயும் வந்து விடுவார். ஆனால் நம்ம முறையாக நம்ம விரும்பி தெரிந்தால் மந்திரம் சொல்லி நம்ம மந்திரத்தோடு அவளை அலங்கரித்து, மந்திரம் என்பது அலங்கரிப்பது என்பது பொருள். அந்த அலங்கார சொற்களோடு நம்ம அலங்கரித்து நாம் கூப்பிட்டுக்கலாம். அந்த காளியினுடைய மந்திரத்தை ஒரு மந்திரத்தை நம்ம பார்ப்போம். இது எந்த சூழ்நிலையிலையும் நம்ம சொல்ல வேண்டியது. நேரம் கிடைக்கும் போது இந்த மந்திரத்தை சொல்லி அன்னை நாம் அழைத்தால் நமக்குள் வந்து நம்மளோடு மகிழ்ச்சியாக கூட இருப்பார். நம் உள்ளத்தில் துள்ளி விளையாடக்கூடிய குழந்தையாகவும் பராசக்தியாகவும் விளையாடுவார். அந்த அன்னையினுடைய மந்திரத்தை, பராசக்தியுடைய மந்திரத்தை, காளியினுடைய மகா மந்திரத்தை, நாம் சித்தர்கள் வழிவந்த மந்திரத்தை நம்ம சொல்றேன், அதை நீங்க பதிஞ்சுக்கங்க. ஓம் காளி, ஓம் காளி, கிரீம் காளி, ஐம் காளி, மகா காளி, ஏகசுரூபமாக நின்ற காளி, எங்கும் நிறைந்த காளி, கனக சபையானை ஆட வைத்த காளி, ஆனந்த கோடி உக்கிரமுகமான காளி, ரத்த சாமுண்டி, சதாசிவகாளி, பரமேஸ்வரி காளி, கபாலகரன் திரிசூல காளி, ஓம்கார காளி, ஆம்கார காளி, அக்னி ஒழுந்தோள் ஒளி வீசும் ஆகாச காளி, வாகாளி வாகாளி. ஓம் காளி, ஓம் மகா சக்தி, ஓம் பராசக்தி, ஓம் நமசிவாய. காளியினுடைய அம்சம் சக்தி மூன்று பிரிகிறது. மூன்று வகையான சக்தி: கலைமகள், மலைமகள், அலைமகள். வீரம் செல்வம் கல்வி என்ற மூன்று வகையாக பிரிகிறது. இந்த மூன்று சக்திகளாக அந்த பராசக்தி பிரிகின்றாள். அன்னை மனோன்மணி மூன்று சக்தியால் பிரிகின்றாள். சக்தி அந்த பரமேஸ்வரன் சர்வேஸ்வரன் மூன்றாக பிரிகிறான். சிவன் பிரம்மா விஷ்ணு பிரிகிறது போல் இந்த அன்னை ஆதிபராசக்தி, அன்னை மனோன்மணி சக்தி கலைமகள், மலைமகள், அலைமகளாக பிரிகின்றாள். ஒவ்வொரு குடும்பத்திலையும் கலைமகளாகவும் மலைமகளாகவும் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பெண்ணானவள்
ஒவ்வொரு நேரத்திலையும் கலைமகளாகவும் அலைமகளாகவும் மலைமகளாகவும் செயல்பட வேண்டும். எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நம்ம சித்தர்கள் அறிவித்துரைக்கிறார்கள். கலைமகள் அறிவுக்கு உகந்தவள், சரஸ்வதி ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் கணவரோடு இருக்கும்போது சில ஆபத்தான வேளையில் கணவனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஞானத்தின் தலைவியாக கலைமகளாக அங்கு விளங்க வேண்டும். அந்த ஒரே மனைவி அந்த சக்தியின் அம்சமே கலைமகளாக கணவனுக்கு குடும்பத்துக்கு துணை நிற்க வேண்டும். அடுத்து மலைமகள், அது அடுத்து அலைமகள் லட்சுமி, அலையின் மேல் இருக்கக்கூடிய மகள் அலைமகள் லட்சுமி ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய அந்த சக்தியானவள் மனைவியான பெண் குடும்பத்துக்கு ஏற்றபடி தேவையில்லாத விஷயங்களை செலவுகளை நீக்கி குடும்பத்துக்கு ஏற்ற நன்மையான விஷயங்களையும் அஷ்டலட்சுமியும் தானியத்தையும் சில நன்மைகளையும் செல்வங்களையும் பெருக்கக்கூடியவர்களாகவும் தேவையானவற்றை நீக்கி நன்மையானவற்றுக்கு செலவழிப்பவர்களாகவும் லட்சுமியை தங்க வைக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். லட்சுமி ஸ்தானமாக இருந்து ஒவ்வொரு இதுகளையும் நன்மைகள் செய்ய வேண்டும். அதுதான் அலைமகளாக குடும்பத்து பெண் இருக்க வேண்டும். மலைமகள் வலிமையானவள், குடும்பத்துக்கு ஆபத்து என்று வரும்போதும் தன்னுடைய சுற்றத்துக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் ஆபத்து என்று வரும்போதும் பயந்துண்டு ஒளியாமல் நீதிக்காக கண்ணகியாக நிமிர்ந்து காளியாக அவதாரம் எடுக்க வேண்டும். அதுதான் மலைமகளாக காளியின் சுரூபமாக வீரமாக எடுக்க வேண்டும் என்பது சித்தர்கள் சொல்லி வைத்தது. அதையும் கலைமகள் மலைமகள் அலைமகள் ஒரு குடும்பத்து பெண்ணானவள் மூன்று அவதாரங்களாக தன் வாழ்க்கையில் அவதாரம் எடுக்க வேண்டும் என்பதை சித்தர்கள் 3ஆக பிரித்தார்கள். சக்தி 3 ரூபாக பிரிகின்றது. அதேது பரமசிவனும் சர்வேஸ்வரனும் 3ஆக பிரிகின்றான், படைத்தல் காத்தல் அழித்தல் என்று. சித்தர்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்முடைய குடும்ப ஒழுக்க நிகழ்ச்சிகளையும் நம் எப்படி வாழ வேண்டும் என்பதையே வகுத்திருக்கிறார்கள். சிவன் வழிபாடு உலகெங்கும் ஆதி காலத்தில் இருந்தது போல் உலகமே சிவமே என்ற சொல் உலகம் முழுக்க சிவ வழி இருந்தால்தான் அந்த சொல் உருவாகி இருக்கிறது. தென்னாட்டுடைய சிவனை ஊற்றி எந்நாட்டிற்கு இறைவா ஊற்றி. காளினுடைய வழிபாடும் உலகம் முழுக்க ஆரம்பத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்பவும் மறைமுகமாக பல வேர்கள் இருக்கிறது. சீனாவில் தாரா என்பார்கள். எல்லா நாட்டிலும் காளி சக்தியினுடைய வழிபாடு மறைமுகமாக இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த அண்ட பராபர அந்த மகா குண்டலினி சக்தி இதான் மகா காளி. குண்டலினி அக்கனுடைய மகா அக்னி, அதுதான் காளியாக சித்தர்கள் சொல்றாங்க. நம்ம உடம்புல உள்ள குண்டலினி சிறுகாளி, உடம்பில் இருக்க குண்டலினி சக்தி. அந்த சிறுகாளியை எழுப்பி தூண்டி மேல்நாய்க்கு கொண்டு வரும்போது அண்டத்தில் அந்த மகா குண்டலினி சக்தியாக மகா அக்னியில் நம்ம தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டா அந்த மகா அக்னியோட பிரபஞ்ச சக்தியோட தொடர்பு கொண்டா நம்ம என்ன செய்ய நினைக்கிறோமோ அந்த விஷயங்களை நம்ம செய்யலாம் என்பதையும் சித்தர்கள் சுத்தமாக ரகசியமாக ஒவ்வொரு ஆதாரத்தையும் கண்டுபிடித்து வச்சிருக்காங்க. இதை ஒவ்வொன்றையும் உணர்ந்து நம்ம சித்தர்கள் சொன்ன வழியில் முறையான மந்திரத்தையும் முறையான வழிமுறைகள் நாம் செஞ்சு இந்திரங்கள் மந்திரங்கள் எல்லாவற்றையும் முறையாக பயின்று முறையான குரு மூலம் பயின்று வாழ்க்கையும் ஆன்மாவையும் நல்ல வழிக்கு கொண்டு செல்வோம். ஓம் அன்னை ஆதிபராசக்தி, ஓம் மனநொழி வாழை புவனேஸ்வரியே போற்றி போற்றி. ஓம் காளி, ஓம் நம சிவாய.